என்ன போட்டாலும் விஜய்க்காக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. கீர்த்தனாவாக இருந்தாலும் ஜெகதீஸ்வரியாக இருந்தாலும். இப்போவே 45 நாள்லேயே இதெல்லாம் தலையில் ஏறிச்சுன்னா அவங்களுக்கு போதை. இதெல்லாம் ஆணவம் தானே, பவர் ஹங்கிரி தானே. ஒரு 2-3 வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் பழைய மாமூலான அமைச்சர்கள் மாதிரி ஆனீங்கன்னா. இப்போ அதிமுகவில் இருந்து ஆட்கள் வர வர உள்ள இருக்கவங்களுக்கே எல்லா வாய்ப்புகளும் இனி அவங்களுக்கு தான் கொடுப்பாங்களான்னு கூட 2ஆ பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. 2 பெண்கள் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா போட்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி, அது ஹியூமன் சைக்காலஜி. அதனால் அவங்க புது ஆட்கள் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்காங்க, அதிகாரத்தில் இருக்காங்க. அப்போ அவர் ஏதோ எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னால் எப்போவோ ஐபிஎல் மேட்சில் பார்த்து நின்றதெல்லாம் எடுத்து போட்டு கலாய்க்கிறாங்க. அப்போ நம்ம அமைச்சராக இருக்கும்போது இவங்க பண்ணுற எல்லா விதமான தவறுகளுக்கும் பொறுப்பேற்கக்கூடிய நிலையில் தாவேகா தலைவர் முதலமைச்சர் விஜய் இருக்கிறார்ன்ற. செங்கோட்டையன் அவர்களோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் அந்த சாதி பேர் என்ன அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அடையாள அட்டை கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டாரு. இதுதான் நீங்கள் கொண்டு வர மாற்றமா அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து திமுகலேருந்து கீர்த்தனா அவங்களோட பேரை எதுக்கு முதல்ல போட்டிங்கன்னு சொல்லி ஜெகதீஸ்வரி அவர்களுடைய அந்த கோபம், இது நியாயமான கோபம் தானா? விருதுநகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதாவதுங்க, தாவேகாவில் இருக்கிற அத்தனை பேருமே புதியவர்கள், அரசியலுக்கு புதியவர்கள், அதிகாரத்துக்கு புதியவர்கள். இதில் விருதுநகர் மாவட்டத்தில் 2 பெண்களை அமைச்சராக போட்டதுலேருந்தே தலைவலி தான். ஏன்னா 2 பேருக்கும் இடையே பெண்கள் எப்போதுமே உடனே என்னை ஜெண்டர் பயஸ் ஆகிடாதீங்க. 2 பெண்கள் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா போட்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி, அது ஹியூமன் சைக்காலஜி. அதனால் அவங்க புது ஆட்கள் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்காங்க, அதிகாரத்தில் இருக்காங்க. அப்போ அவங்க கொஞ்சம் நம்மளை எல்லா கண்களும் பார்த்து கொண்டு இருக்கிறது. அதுவும் அமைச்சராக எம்எல்ஏவெல்லாம் ஆயிட்டிங்கன்னா யூ ஆர் பீயிங் வாட்ச்டு நவ். பாருங்கள், ஏதோ ஒரு சரத்குமார், அவர் பேர்னா, அவர் ஏதோ எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னால் எப்போவோ ஐபிஎல் மேட்சில் பார்த்து நின்றதெல்லாம் எடுத்து போட்டு கலாய்க்கிறாங்க. அப்போ நம்ம அமைச்சராக இருக்கும்போது எல்லாரும் நம்மளை கவனிப்பாங்கன்ற ஒரு உணர்வு முதல்ல இவங்களுக்கு வரணும். இவங்க பண்ணுற எல்லா விதமான தவறுகளுக்கும் பொறுப்பேற்கக்கூடிய நிலையில் தாவேகா தலைவர் முதலமைச்சர் விஜய் இருக்கிறார்ன்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கணும். இவங்க யாருக்கும் எந்த செல்வாக்கும் இல்லாமல் அவர் ஒருவர் முகத்துக்காக இன்றைக்கி உக்காந்துருக்காங்க எல்லாம். அப்புறம் எதுக்கு இவங்க இந்த மாதிரி பப்ளிக்காக நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. அதாவது கலெக்டர் என்னங்க பண்ணுவார்? தெர் இஸ் எ புரோட்டோகால். கேபினெட்டில் ரேங்க் வச்சுருக்காங்க. நம்பர் 1 விஜய் சார், 2வது ஆனந்த், 3வது ஆதவ் அர்ஜுனா, 4வது டாக்டர் அருண்ராஜ், 5வது தான் செங்கோட்டையன். புரியுதுங்களா? அப்போ அந்த புரோட்டோகால் படி தான் அந்த கலெக்டர் பார்ப்பார். இப்போ ஒரே மாவட்டத்தில் 2 அமைச்சர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் இந்த ஜெகதீஸ்வரி தான். அந்த இதில் அவங்களுக்கு. ஆனால் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா இவங்களுக்கு முன்னால் ரொம்ப பெரிய இடத்துல இருக்காங்க புரோட்டோகால் படி. ஒரே மாவட்டத்தில் 2 பெண் அமைச்சர்கள். அப்போ அவர் கலெக்டர் அந்த புரோட்டோகால் படி போட்டிருக்கார். கீர்த்தனா அவங்கள பேரை முன்னால் போட்டு இவங்க பேரை கொஞ்சம் கீழே போட்டிருக்காரு. ஏம்மா, இதெல்லாம் கீழே போட்டா என்ன, சின்னதாக போட்டா என்ன, இதெல்லாம் சைல்டிஷ், சிறுபிள்ளைத்தனமான வாதங்கள். அதுக்கு இந்த அம்மா ஜெகதீஸ்வரி, நான் தான் இந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு, என்ன இல்லை முதல்ல போட்டிருக்கணும், நீங்கள் வராதவங்களை எப்படி முதல்ல போட்டிருக்கீங்க, அப்படி இப்படின்ட்டு மீடியாவுக்கு முன்னால் அவங்க பேசுறது, ஆர்கியூ பண்ணுறது, நான் போயிடவா அப்படின்லாம் பேசுறது அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் உயரலை. இது தாவேகா என்ற ஒரு அமைப்புக்கும் கட்சிக்கும் அரசுக்குமே கெட்ட பேரை உண்டாக்கும். இதை எதிர்கட்சிக்காரங்களாம் காத்துட்ருக்கான். ஊடகங்கள் அப்படியே ஏதாவது சும்மா இருந்தாலே ஏதாவது செய்வாங்க. அப்போ இவங்களுக்கு அந்த மாதிரிலாம் ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்கன்றாங்க. என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்களோ, பொது வெளியில் கோபதாபங்கள்லாம் காட்டாமல் கட்சி அரங்குகளுக்குள் இல்லை உள்ள 4 சுவத்துக்குள்ளே இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணோம். இந்த கலெக்டரை கூட இது என்னன்னா அவர் சொல்லியிருப்பார், இல்லைங்க புரோட்டோகால் படி தான் நாங்கள் போட முடியும். இப்போ முதலமைச்சர் போட்டோ வைக்கிறாங்க,
எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஃபோட்டோ தான் வைப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? இஷ்டத்துக்கு ஃபோட்டோ வைக்கக்கூடாது. அந்த அஃபிஷியலாக ஒரு ஃபோட்டோ பண்ணாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ தான் எல்லா இடத்துலையும். அப்போது ஆட்சி அதிகாரம் வரும்போது, அரசுன்னு வரும்போது சில விஷயங்களை கடைப்பிடிக்கணும். அதிகாரிகள் அப்படி தான் செஞ்சுக்குவாங்க. நீங்கள் வந்து தனிநபர் குரோதங்களெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒரே கட்சியில் இருந்துக்கிட்டு முன்னால் இருந்தான்னா பின்ன என்ன போட்டாலும் விஜய்க்காக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. கீர்த்தனவாக இருந்தாலும் ஜெகதீஸ்வரியாக இருந்தாலும். இப்போவே 45 நாள்லேயே இதெல்லாம் தலையில் ஏறுச்சுன்னா அவங்களுக்கு போதை, இதெல்லாம் ஆணவம் தானே, பவர் ஹங்கிரி தானே. இது வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு 2-3 வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் பழைய மாமூலான அமைச்சர்கள் மாதிரி ஆனீங்கன்னா ரொம்ப சிக்கலாக போயிடும் இந்த ஆட்சியும் இந்த கட்சியும். அதனால் ஆரம்பத்திலே இதெல்லாம் தட்டி வைக்க வேண்டியது திரு விஜய் அவர்களுடைய கடமை தான் நினைக்கிறேன். பாவம் அவரும் என்ன தாங்க பண்ணுவார், எவ்வளோ பஞ்சாயத்தை தான் தீர்ப்பார் நமக்கு தெரியாது. இங்கே உட்காந்து நான் பேசிடுறேன், அவர் தூக்கி எழுந்து தூங்க போகிறக்குள்ள எத்தனை பஞ்சாயத்து அவர் நாலேஜுக்கு போகுது, எவ்வளோ தான் அவர் தீர்க்க முடியும். ஆட்சியும் பார்க்கணும், கட்சியும் பார்க்கணும், புரியுதுங்களா? அதனால் ஐ திங்க் இஸ் இன் பிக் இதுதான் டிஃபிகல்ட்டிஸு. பட் என்ன பண்ணுறதுங்க, அழுதாலும் அவள் தானே பிள்ளை பெற்றாகணும். அதனால் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஸ் எ ரோல் பார்ட்டியே ஒழுங்கு பண்ணணும். ஏன்னா ஊடகங்கள் வந்து இன்றைக்கி கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. தவறு நடக்கலைன்னா கூட நடக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்மளே தவறே நடந்ததுன்னா அதை ஊதி பெருசாகுவாங்க. இந்த விஷயத்தை அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவருக்கு. என்னன்னா வேண்டுகோள் தான், இது சொல்கிறான்னா கமாண்ட் இல்லை. கட்சி வேறு ஆட்சி வேறு. கட்சியை கவனிக்கிறதுக்கு, காபந்து பண்ணுறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு தனி செட் ஆஃப் பீப்புள் அவர் ரெடி பண்ணணும். உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்லாம் வரப்போகுது. ஆட்சியை நடத்துறதுக்கு அவர் ஏற்கனவே போட்டிருக்காரு, அது போகணும். இவங்க 2 பேருக்கு இடையில் இணக்கம் இருக்கணும். கட்சியும் ஆட்சியும் மோதிட்டு இருக்கக்கூடாது. இப்போவே என்ன செய்தி வருதுன்னா, ஏவாவேலு மேலே ரெய்டு வந்ததுக்கு ஒரு காரணம் என்னென்னா, தாவேக்கா எம்எல்ஏக்கள் 10-15 பேரை இவங்க போயிட்டு கிண்டி இருக்காங்க. பணம் கொடுக்குறோம், நீங்கள் எல்லாம் மந்திரியாக இருக்கணும், ரொம்ப வருஷமாக உழைச்சிங்க, நேற்று வந்தவங்களெல்லாம் மந்திரி ஆக்கிட்டார் உங்கள் தலைவர். மனசில் அவங்களுக்கு கொஞ்சம் ஆற்றாமல் இருக்கும்ல. ஏன்னா இவங்க தான் ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுட்டாங்களா, 30 வருஷமாக பேனர் கட்டினவனை தான் நாங்கள் பதவி கொடுப்போம், 30 வருஷமாக போஸ்டர் ஓட்டினவனா. மந்திரி ஆகிறதுக்கு போஸ்டர் ஓட்டுறதும் பேனர் கட்டுறதும் இல்லை, மக்களுக்கு சேவை செய்யணுன்ற உணர்வு இருக்கணும், நாலேஜ் இருக்கணும், ஒரு பொலிட்டிக்கல் அக்குமெண்ட் இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் பேனர் கட்டுறவங்கள தான் வச்சோம். ஆனால் இப்போ எல்லாருக்குமே கொடுக்க முடியலையே. 35 பேர் கொடுத்துருக்கீங்க, அதில் ஒரு 7-8 பேர் புதுசாக வந்திருக்காங்க. இப்போ இந்த தகராறே கீர்த்தனா வெர்சஸ் ஜெகதீஸ்வரி வர்றது காரணமே, ஜெகதீஸ்வரி விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து வந்திருக்காங்க. கீர்த்தனா எலெக்ஷனுக்கு முன்னால் வந்து சீட்டு வாங்கி மந்திரி ஆகிட்டாங்க. அது நேச்சுரலி இந்த கிளாஷ் எல்லா மாவட்டத்திலையும் இருக்கும் இல்லை. அப்போ இந்த கிளாஷில் வந்து பெருசாக்கி ஊதி அதில் ஒரு கொஞ்சம் பேரை அதிமுகவுல இருந்து ஆட்கள் வர வர உள்ள இருக்கவங்களுக்கே வந்து எல்லா வாய்ப்புகளும் இனி அவங்களுக்கு தான் கொடுப்பாங்களான்னு கூட 2ஆ பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இல்லைங்க, வாய்ப்புகள்னா அதாவதுங்க, ஒரு பியூர் கோல்டு இருந்தால் கூட கொஞ்சம் செம்பை கலந்தா தான் நகை செய்ய முடியும். போய் பொற்கல்லன்கிட்ட கேளுங்க, கோல்டில் செய்ய முடியாது. அப்போது உங்களுக்கு வந்து அரசியல் அனுபவம் ரொம்ப கம்மி, லிமிட்டட். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் தேர்தலில் ஒரு முறை ஜெயிச்சிட்டிங்க, ஓகே, ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்கு கட்டுமானம் வேணும், அதுக்கு சில வேலைகள்லாம் செய்யணும். அப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா டேலண்ட், அவுட் சைட் டேலண்ட் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணணும். இல்லை எங்கள் ஆளுங்க தெரியலனாலும் பரவாயில்ல அப்படின்னா வண்டி எங்கேயாவது போய் கவுந்துடும். அதனால் வெளியே இருந்து டேலண்ட் வர்றது நல்லது தான். இப்போ ஆனால் ஏவாவேலு அவர்கள் மேலே அந்த ரெய்டெல்லாம் போனாங்க. ஆனால் ஃபைனலாக அவங்க என்ன ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்க? அவர் மேலே வந்து போடாதரோட போட்டேன்னு சொல்லி காசு வாங்கியிருக்காருன்னு சொல்லி குற்றம். சொல்யூஷன் கோர்ட்டில் தானேங்க கொடுப்பாங்க. ரெய்டு பண்ணுவாங்க, ரிப்போர்ட் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அவங்க ரிப்போர்ட்டை வந்துட்டு கோர்ட்டில் தானே விசாரிப்பாங்க. சாட்சியங்கள், ஆதாரங்கள், ஆவணங்கள்லாம். இவங்க ஒன்றும் என்கொயரிங் அத்தாரிட்டி இல்லையா, ரெய்டு பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, ரெய்ட் பண்ணி ஆவணங்கள் திரட்டுறாங்க, கோர்ட்டுக்கு கொடுக்குறது. அல்டிமேட்லி கோர்ட் வில் சே
அதனால் வந்துங்க இதெல்லாம் வந்து அப்புறம் செங்கோட்டையன் அவர்களோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சாதி பேர் என்ன அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அடையாள அட்டை கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்து குழந்தைகள் வந்து கழுத்தில் வந்து சாதிய அடையாளத்தோடு போக போகிறாங்க, இதுதான் வந்து நீங்கள் கொண்டு வர மாற்றமா அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து திமுகலேருந்து ஐடியா அடையாள அட்டையா? ஆமாம். இல்லை அது வந்து உண்மையான்னு நமக்கு தெரியாது. அதிகாரப்பூர்வமாக யாரும் ஒன்றும் சொல்லலை. திமுக ஐடி விங்கி ஈர பேனாக்குவாங்க, பேனை பெருமாளாக்கி பிரம்மோத்சவம் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் நம்ம விவாதிக்க வேணாம். அது அஃபிஷியலாக இருந்தால் அது உண்மை என்றால் தவறு. ஐடியில் போய் ஜாதி பிளட் குரூப்பை எழுதுங்க, கிளாஸு, அதனுடைய ஊர், அட்ரஸ், ரெசிடென்ஸ் கூட எழுதலாம். ஜாதியெல்லாம் எதுக்கு எழுதணும்? ஒரு பக்கம் அமைச்சர்கள் சொல்கிறாங்க ஜாதி ரீதியாக கலர் கலராக கயிறு தென் மாவட்டங்களில் கட்டுறாங்க, அது தப்புன்றீங்க. ரைட்டு. அப்புறம் இங்கே தொங்கிட்டே இருந்தால் அடையாளம் எல்லாருக்கும் தெரியும்ல. யூனிஃபார்ம் போட்டால் கூட எஸ்சி, ஓபிசி, எம்பிசி இப்படி தெரியுமா, ஃபார்வர்ட் காஸ்ட்டுன்னு. அது வந்து செய்ய மாட்டாங்க நார்மலாக, அது செய்யக்கூடாது. அது வந்து இது உண்மைதானா, புரளிகள் நிறைய கிளப்புறாங்க. அதனால் நம்ம அதை பற்றி ஒன்றும் இப்போ சொல்கிறதுக்கு இல்லை. மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி சார்.